தொடர்பு ஏற்படுத்தினீங்கன்னா அது பேர் கான்சென்ட்ரேஷன் ஆகிடும். ஒரு படம் திரையில் ஓடுது, நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க, படத்தை பார்க்குறீங்க, உங்களுக்கும் படத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இதுதான் அந்த பேரறிவு, ஞானம், தியான, விவசாயம். விவசாயத்துல அதிக பணத்தை செலவு பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சும் நஷ்டப்படுறீங்களா? குறைஞ்ச செலவுல ஸ்மார்ட்டா அதிக லாபம் எடுக்க ஆசையா? அப்போ உங்களுக்கு தான் ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவை. உங்க பயிர்ல எந்த பிரச்சனைனாலும் என்ன கேளுங்க. தப்பான ஆலோசனையால தவறான பொருட்களை வாங்கி நஷ்டமடையாதீங்க. நான் உங்க ஜெய். உலகத்துல வேளாண் ஆராய்ச்சியில 9வது இடத்துல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவின் வேளாண் விஞ்ஞானி. இந்தியாவோட டாப் 10 அக்ரி பயோடெக் கம்பெனி பயோசக்சஸின் எம்டி. அமெரிக்காலையும் பயோசக்சஸ் நிறுவனத்தை வெற்றிகரமா நடத்திட்டு இருக்கேன். 2002 இருந்து உலகம் பூராவும் 1 லட்சம் விவசாயிகளுக்கு மேல நிறைய லாபம் எடுக்க வச்சிருக்கேன். என்னோட ஆராய்ச்சியில உருவான அதிநவீன நானோ பயோடெக் 100% ஆர்கானிக் உரங்கள், மருந்துகள் குயிக்கா நல்ல ரிசல்ட் தரும். என்கிட்டயே நேரடியா வாங்குறதுனால விலையும் கம்மி. நடவுல இருந்து அறுவடை வரைக்கும் நான் உங்களுக்கு இலவச ஆலோசனையோட உரம், மருந்து ஷெட்யூல் போட்டு தரேன். விதை, மண்வளம், நீர், சந்தை, லாபம் உங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர பல ரகசியங்கள், வழிமுறைகள் கத்து தரப்போறேன். என்னோட விவசாய முறை பேரறிவு விவசாயம், கான்ஷியஸ் ஃபார்மிங். நான் உருவாக்குறது விவசாயிகளை இல்ல, வெற்றி விவசாய தலைவர்களை. ஜெய் அக்ரி லீடர்ஸ். வெளிநாட்டுல இருக்கிற விவசாய நண்பர்கள், இளைஞர்கள் அங்க இருந்துகிட்டே உங்க விவசாயத்தை இங்க செய்ய நான் உதவி செய்யறேன். 8754056983. உடனே ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவையில உங்க பேரை பதிவு செஞ்சு உறுப்பினராகுங்க. எந்த நோக்கத்துல நீங்க நினைக்கிறீங்க, அது எப்படி பதிவாகுது? நம்ப மாட்டோம்னா அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மொபைல் மாதிரி நீங்கள் நம்பி மொபைல் பேசுகிறீங்க இல்லையா, எங்கிருந்தோ எங்கேயோ பேசுகிறோம்ல, அதை நம்புகிறோம்ல, அது போல தான். இதுதான் கர்ம வினை. எண்ணம், சொல். எண்ணம் சொல்ல தூண்டும், சொல் செயலை தூண்டும். இந்த மூணையும் அப்படியே அறவே நிறுத்தினீங்கன்னா இது தியானம். இந்த மூணையும் நிறுத்தினோம்னா நான் எனதுங்கிறது போயிடும். இதற்கும் விவசாயத்திற்கும், விவசாயம்ங்கிறது நான் சொல்றது இயற்கை, அதுக்கு நம்ம விவசாயம் பேர் வைக்கிறோம். இதற்கு தான் அந்த பேரறிவு, ஞானம், தியான, விவசாயம். அப்போ நீங்கள் தோட்டத்தில் போய் இருந்து இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் போய் பேசாமல் அங்கே உட்காந்து அமைதியாக இருந்து அடுத்த பிறவி பல லட்சம் பிறவிகள் நம்ம எண்ண ஓட்டங்களுக்கு அடுத்தடுத்த பிறவி நம்ம தான் சேர்த்திக்கிறோம்ல. அதை நான் சொன்ன அப்புறம் போயிட்டே இருக்கும், உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் மாதிரி இருக்குது, நான் என்ன நிறுத்திக்கிறேன். விவசாயத்துக்குள்ள வந்துடலாமா? சரி. சஞ்சித கர்மா, பிரராப்த கர்மா, ஆகாமிய கர்மா 3 இருக்குது. சஞ்சித கர்மாங்கிறது மூட்டை, ஒட்டுமொத்த பிறவிகளில் நம்ம சேர்த்து வச்ச வினைகள்லாம் இருக்குது. அதிலிருந்து பிரித்து இந்த ஜென்மத்தில் கொஞ்சம் போ அப்படின்னு கொடுக்கறது பிரராப்தம். அதுதான் உன் பிரராப்தம்னு சொல்லுவாங்க. உன் பிரராப்தம் இப்படி இருக்குது அப்படின்னா நம்மளே உருவாக்கிட்ட வினை தான் நம்ம அடுத்தடுத்த பிறவிகளை பிறக்கிறோம். நம்ம அடுத்தடுத்த பிறவிகள் எப்படி பிறக்கணுங்கிறது பிறந்து நம்மளே தீர்மானித்து வச்சுருக்கிறோம் மூட்டை கணக்கில். அது பேர் சஞ்சிதம். அதுலேருந்து ஒரு கொஞ்சமாக எடுத்து இந்த ஜென்மத்தில் வாழ்ற கொடுக்குறாங்க. இதை மாற்றவே முடியாது, ஏன்னா பிராப்தம் அனுபவிச்சு தான் ஆகணும். நீங்கள் ஒன்று இப்படித்தான் சாவு அப்படின்னா இப்படித்தான் சாவு வரும். நீங்கள் எந்த மருத்துவர்கிட்ட போய் நீங்கள் என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன நீங்கள் முயற்சி மருந்து சாப்பிட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அது பிராப்தம், மாற்றவே முடியாது. அடுத்தது அப்புறம் நான் வந்துடுறேன். அடுத்தது ஆகாமியம் அல்லது கிரியாமன் அப்படின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில். ஆகாமிய கர்மானா இப்போ நம்ம செய்துட்டு இருக்கிறது, இப்போ நான் பேசிட்டு இருக்கேன், இது கர்மா. பழைய மூட்டை, ஏற்கனவே நான் பிறந்த பிறப்பு, இப்போ நான் புதுசாக ஏற்படுத்திக்கிறது கர்மா. இந்த 3 இருக்குது. இந்த 3ஐயும் இந்த விவசாயம்ங்கிற அற்புதமான இந்த இயற்கையில் வாழ்ந்து நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை மொத்தமாக கழிச்சிருங்க. அடுத்த பிறவி இல்லாமல் போங்க. இதுதான் ஐயா சிவராஜ் ஐயா இருக்கிறதுனால அவருக்காக சொன்னால் அவர் சந்தோஷப்படுவார். அருட்பெருஞ்சோதி வள்ளலார் ஐயாவை பற்றி எழுதிட்டு தான் இருக்கேன், அவருக்கு ஐயாவுக்கும் தெரியும், அதை படிச்சிருக்கிறதுனால சொல்கிறேன்.
வள்ளலார் ஐயா பெருமகனார் சொல்றாரு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மரணமில்லா பெருவாழ்வு. மரணமில்லா பெருவாழ்வுன்னா என்ன? உடம்பு சாகாதா? உடம்பு இறந்து விடும். நீ உடம்பு இல்லை இல்ல, அந்த நீக்கு மரணமில்லா பெருவாழ்வு. இதுதாங்க. இது வந்து நான் விட்டா நான் இதை பத்தி பேசிக்கிட்டே இருப்பேன். இறை திருக்குறள் அப்படின்னு நான் ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கிறேன். பெரிய ரா கிடையாது, சின்ன ரா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். திருக்குறள் இறைவனுடைய குரலாக நான் எழுதுறேன். அதுதான் எழுதிட்டு இருக்கேன். அது எழுதி ஆரம்பிச்சு 3-4 வருஷம் ஆகுது. ஏன்னா அனுபவப்பட்டாச்சு வாழ்க்கையில் எல்லாமே. அப்போ அதிலிருந்து உணர்ந்து கொள்ளப்பட்டது எல்லாம் எழுதிட்டு இருக்கிறோம். உடல் அசையலை. இப்போ இன்னைக்காக அசையுது. ஒரு செயல்பாடுன்னா உடம்பு அசையும், இல்லைன்னா கண்ணு நிலை கொண்டுருச்சு. முன்னாடி எல்லாம் அலைப்பாயும் கண்ணு. இப்போ தியானம் உள்ள இருக்கிறதுனால என்னுடைய கண்ணை யாரும் பார்க்க முடியாது. ஒரு 10 நொடி பார்த்தா அவங்க கண்ணை இப்படி திருப்பிக்குவாங்க. ஏன்னா கண்ணு ஆடாது. ஏன் கண்ணு ஆடாது, இமை ஆடாதுன்னா, உள்ள வந்து மனம் சஞ்சலப்படாமல் இருந்துச்சுன்னா கண்ணு ஆடாதுங்க. உடம்பு ஆடிக்கிட்டே இருந்துச்சுன்னா கண்ணு இமைச்சிக்கிட்டே இருக்கும், கை கால் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு நிமிஷம் கூட தலையிலிருந்து கால் வரைக்கும் உங்களால் அமைதியாக ஆடாமல் அசையாமல் உட்கார முடியாது. அதுக்காகத்தான் யமா, நியமா, ஆசனா, பிராணயாமா, பிரத்திகாரா, தாரணை, தியானம், சமாதி அப்படின்னு 8 அட்டாங்க யோகம். அஷ்டாங்கன்னு சொல்லக்கூடாது, சமஸ்கிருதம். அட்டாங்க யோகம். யோகானே சொல்லக்கூடாது, ஓகம். தமிழில் வந்து அது ஓகம். அது திருமூலர் தந்த ஓகம் பதஞ்சலி முனிவரால் வட இந்தியாவுக்கு போய் அது யோகம் ஆச்சு. அதில் வர்றது தான் இது. இது ராஜயோகம். பக்தி யோகம், ஞான யோகம், கர்ம யோகம், ராஜயோகம். இது எல்லாத்தையும் சும்மா இது படிச்சுட்டு அறிவு மாதிரி போகலைங்க. அதை வாழணும். அதுக்கு தான் இந்த 1000 நாள் அமைதி. நம்ம வெளியில் குடும்பத்திலையோ அல்லது வெளியிலையோ பெற்றோர்கள்கிட்டயோ உறவினர்கள்கிட்டயோ நண்பர்கள்கிட்டயோ நான் பேசலை. வாடிக்கையாளர்கள் விவசாயிகள்கிட்ட மட்டும் அந்த 1000 நாள்லையும் தேவைப்பட்டுச்சுன்னா நான் பேசியிருக்கிறேன். வேற யார்கிட்டையும், அம்மாக்கிட்டையும், தம்பிக்கிட்டையும், எல்லார்கிட்டையும் நான் சொல்லிட்டேன், நான் இதில் இருக்கிறேன், என்னுடைய கர்மாவை நான் கழிச்சாகணும், மறுபிறவிக்கு போகக்கூடாது. உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா, 7 சக்கரங்கள் தெரியும் இல்லையா? 7 சக்கரங்கள் இருக்குங்க உடம்புல. வெறும் அந்த 5 உடம்புன்னு கிடையாது. மூலாதாரம், மணிப்பூரகம், சுவாதிட்டானம், அநாகதம், விசுத்தி, ஆஜ்னா, சகசிரர். அதனால தான் நான் சொன்னேன், அங்கே போய் நான் விஞ்ஞானி இல்லைங்க மெய்ஞானின்னு விட்டுருங்கன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒன்று எடுத்தாங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பணம் தருவாங்க, அவங்க அதை வச்சு சம்பாதிக்கணும்ல. ஒரு ஆராய்ச்சிங்கிறது பல அடுக்கில் போய்கிட்டே இருக்கும். அது இந்த மூலாதாரத்தில் தான் நம்ம இருக்கிறோங்க. இது எல்லாமே வந்து சும்மா ஆன்மீகம் இல்லை, உடம்புல இருக்குங்க. நம்ம பிறப்புறுப்புல தான் மூலாதாரம் இருக்கு. தொப்புளுக்கும் பிறப்புறுக்கும் நடுவில் இருக்கிறது மணிப்பூரகம், சுவாதிட்டானம் தொப்புளுங்க, அப்புறம் அநாகதம் இதயம். ஸோ இப்போ இந்த சக்கரங்கள் வழியாகத்தான் நம்ம உயிராற்றல் இயங்குது. இப்போ நம்ம விவசாயம் பற்றி பேசுறதுனால ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த பயிருக்கு வேருன்னு ஒன்று இருக்குல்ல, வேர் இல்லாமல் மேலே வராது இல்லையா, வளர்ச்சி கிடையாது. அப்போ மனிதன் வளரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வேர் இருக்கணும் இல்லையா நம்ம உடம்புக்குள்ள. அந்த வேர் எங்கே இருக்கு? இல்லை. இது வந்து எனக்கு பதில் சொல்ல வேண்டாம், நான் அதுக்கு இல்லை, உங்கள் தியானத்தை திரும்பவும் தூண்டி விடுறேன். தயவு செய்து சிந்திங்க, படிங்க. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் நம்ம இன்னும் நம்மளுடைய மூலத்தை கண்டுபிடிக்கல. மூலாதாரங்கிறது சக்கரம், அது குண்டலினி பாம்பு வடிவத்தில் சுருண்டு அந்த சக்தி ஆற்றல் படுத்து கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றல் வீணாகிக்கிட்டு இருக்குது. எண்ணம், சொல், செயல், இந்த 3 வந்து இருந்ததுன்னா குண்டலினி தூங்கிக்கிட்டே இருக்கும், அது எந்திரிக்காது, ஆற்றல் இருக்காது, நம்மளால வளர்ச்சி வர முடியாது. இப்போ நான் உயர்ந்து நான் போகிறேன், எனக்கே தெரியாது இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி எனக்கு வரும்னு எனக்கு தெரியாது. இப்போ இன்னும் 2-3 வருஷத்தில் வந்து இன்னும் 2 நாடுகளில் என்னை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பயே யூகேவும் கனடா இன்னும் 2 நாடுகள்லேருந்து கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த இது மாதிரி அவங்களுக்கு தேவைப்படுது. இந்த மாதிரி ஒரு, ஏன்னா நான் இந்த விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் இணைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி இன்னைக்கு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் சைக்காலஜி, டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் நிறைய வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு நான் சொல்றது இதெல்லாம் பாருங்க, கனெக்ஷன் தொடர்பு படுத்துங்களேன். இதெல்லாம் இன்னைக்கு தெரியாமல் போயிடக்கூடாதுல்ல. நீங்கள் வந்த நோக்கம் வேற. நான் கடைசியாக உங்கள் நேரம் நீங்கள் கேட்குறீங்களோ இல்லையோ, விரும்புகிறீங்களோ விரும்பலையோ, நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு விதையை வந்து நான் விதைக்கிறேன்.
தன்னை அறியும் விதையை நான் விதைச்சி விட்டுறேன். நீங்கள் உங்கள் மண்ணில் நான் பயிர் விதையை விதைக்கிறீங்க, நான் இங்கே வந்து என்ன செய்கிறேன், தன்னை அறியக்கூடிய விதையை விதைச்சிடுறேன். சாதாரணமாக இந்த வாழ்க்கையை நினச்சிடாதீங்க. மனித உடம்பு கிடைக்கவே கிடைக்காது. அந்த கர்ம வினைப்படி தான் மனித உடம்பு கிடைக்கும். ஒவ்வொன்றுக்கும் தொடர்பு இருக்குது. உங்கள் எண்ணம், சொல், செயல் இந்த மூணையும் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மூலாதாரத்தில் இருப்போம். மூலாதாரத்தில் இருப்பவர் உணவு சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, பல குழந்தைகளை பெற்றுக்கொள்வாங்க, திரும்ப திரும்ப இதிலேயே தான் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு மறுபிறவி நிச்சயம். இப்போ இது கொஞ்சம் எண்ணங்களையும் பேச்சையும் செயலையும் நிறுத்தினீங்கன்னா அந்த ஆற்றல் மேலே போகும்.